ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி, அதாவது ஒரு மாநிலங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழகத்துல மட்டும் இல்லாம மொத்தமா என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லாரும் போர்க்கால அடிப்படையில உங்களுக்கு தேவையான ஒத்திகைகளை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் டிஃபென்ஸ, அதாவது பொதுமக்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், ஒரு போர் தொடுக்குறாங்க ஒரு நாட்டுல இருந்து அப்படிங்கும் போது நம்ம அதை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அதை எல்லாரும் பண்ணணும் சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு டீடைல்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த நெத்தியடி மரணமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தொடர்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனை டேஸ் வந்து போர் நடக்காது தீபிகா, நடக்காது தீபிகா அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க, நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி இருக்கும்போது சடனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, ஓகே, அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் நாளைக்கு வந்து இந்த ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டா 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா புட்டின் இருக்காரு இல்லையா, பிரசிடென்ட், ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சம பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் பண்றாரு அவங்களுடைய ஊர்ல. ஒரு பரேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் நல்லா சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்றாரு. அதுக்கு வந்துட்டு இந்தியாவில இருந்து பிரசிடென்ட் வரணும், இந்தியாவில இருந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை இன்வைட் பண்றாரு. பட் மோடி அங்க போகணும், அந்த இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்ட் எப்பவோ. பட் என்னால வர முடியாது புட்டின், ப்ளீஸ் என்னை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டாரு. சோ இவ்வளவு நாள் வந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லி இருந்த நம்மளுடைய நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் ஏன் அங்க போகல, எதுக்காக அவர் தள்ளி வச்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம சடனா வந்துட்டு 6ஆம் தேதி வந்து நம்ம இது வச்சுக்கணும், போர்க்கால ஒத்திகை ஒண்ணு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது ஏன் அப்படின்றதும், அப்போ என்னமோ ஒரு விஷயம் இருக்கா, அப்போ என்னமோ ஒண்ணு நடக்க போதா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே பேசிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. சோ இது வந்து ஒரு பெரிய டென்ஸாவே மாறிடுச்சு. போர் நடக்கும் நடக்காது அதெல்லாம் போய் கொஞ்சம் கிட்டத்துல வந்துருச்சோ, அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு என்ன ஒண்ணு நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் மக்களுக்கு இருக்கு இல்லையா. சோ அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுனால யாருக்கு எங்க நடந்துச்சுனாலும் சேஃப்டியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத மாற்று கருத்து கிடையாது. அண்ட் பாகிஸ்தானா இந்தியாவா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம தாங்கிறதே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் சுதந்திரம் ஒன்னாதான் வாங்கணும், லைக் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. நம்ம பாத்தீங்க அப்படின்னா லீடிங் வேற லெவல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இந்தியா வழி பார்க்கும்போது சூப்பரா போயிட்டு இருக்கோம், செம்மையான ஒரு முன்னேற்றம். அதுவே பாகிஸ்தானை பாருங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய முன்னேற்றம்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு வளர்ற நாட்டையும் குறி வைக்கிறது, அந்த நாட்டை போயிட்டு இருக்கிற மக்களை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றது இல்லையா. அவங்களுக்கு பொருளாதார ரீதியா எங்க வளர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எப்படி வளர்றாங்க, என்னை விட நீ முன்னாடி போயிடுவியா, உன்னை பிளாக் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை இப்படி கேவலமா பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி பஹல்காம்ல நடந்த இஷ்யூஸ் மாதிரி பண்றது. சோ இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா பொருளாதார ரீதியில நம்ம வளர்ந்துருக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்களா, ஆர்மி பர்சன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறாங்களா, ராணுவ தளபதிகள், முப்படை வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா நாங்க வருவோம், நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன் வந்து இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் ரஷ்யா போல, அண்ட் ஒரு பக்கம் வந்து போர்க்கால ஒத்திகை வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. சோ இது ரெண்டுத்தையும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் டென்ஷன் எகிரி போகுது. சோ இதுல வந்து பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க, நீங்க மட்டும் எங்களோட தண்ணியை வந்து ஏதாவது பண்ணீங்க, ஏதாவது தண்ணியை நீங்க பிளாக் பண்ணீங்க, என்னாச்சும் பண்ணீங்கன்னா அது வந்து போராதான் நாங்க எடுத்துப்போம், போராதான் நாங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப பண்ற விஷயம் என்ன, அவங்களுக்கு அடிமடியில கை வைக்கிற மாதிரி தண்ணியில மட்டும்தான் அவங்களுக்கு கை வச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பிளாக் பண்ணியாச்சு, தண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க வந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு செம்மையா வந்து மரண அடி கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கு. எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து சொல்லியாச்சு, எங்களை வந்து இந்தியா வந்து இவ்வளவு தெளிவா இருக்கும்போது பாகிஸ்தான் எங்களை வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, சோ இதுதாங்க நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா நம்ம பக்கம் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன நம்மளுக்கு பண்ணாங்கிறத மோடி அவர்கள் எல்லாரையும் வச்சு தெளிவா பேசிட்டாரு. சோ எவ்ரி ஒன் நோஸ், இந்த நாடுகளுக்கு தெரியும் இந்தியா எதுவும் பண்ணல, பாகிஸ்தான் தான் வலிய வந்து எதுவும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுது. சோ இதன் அடிப்படையில இப்போ வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ரஷ்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு, அதாவது புட்டினும் நம்ம நரேந்திர மோடி அவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். சோ எப்பவுமே ரஷ்யா வந்து நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிங்க, நாங்க உங்க கூட ஃபுல் ஃபிளட்ஜா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இருந்து எல்லாரும் பேசுற அளவுக்கு ஓப்பனான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அமெரிக்கா, ரஷ்யா அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய நாடுகள், அவங்க நம்ம கூட வந்துட்டு கை கோர்த்து நாங்க இருக்கோங்க அப்படின்னு சொல்றது பிகஸ்ட் சப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே.
சோ அதே மாதிரி அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஆதரவா இருப்போம், உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுக்கு இவங்க எல்லாம் ஆதரவா இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு இருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. சோ சைனாவும் அண்ட் வந்து டர்க்கியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணையா இருக்காங்க. ஃபுல்லாவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்காவுக்கு எதிரியா இப்ப ஆயிட்டு இருக்கிறது சீனா. சோ சீனாவும் டர்க்கியும் என்ன பண்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சர்வை பண்ணலாமே, அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போர் விமானங்கள் கொடுக்கறது, இப்படி இப்படி அவங்களுக்கு சில்லற வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாடுகளை அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சோ அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருந்தோம், சிந்து நதியை வந்து நம்ம அவங்களுக்கு பிளாக் பண்ணணும்னு நினைச்சோம். சோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது பிளான் என்னன்னா 6 புதிய மின் திட்டங்களை வந்து காஷ்மீருக்கு, அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஷெனாப் அப்படிங்கிற ஒரு நதி இருக்குங்க. அந்த நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து நதியோடைய ஒரு ஒரு மாதிரி ஒரு பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன். ஷெனாபுங்கிறது மிகப்பெரிய ஒரு நதி. அந்த நதிக்கு ஒரு பெரிய டேம் போட்டு ஃபுல்லா அடைச்சிட்டாங்க, உங்களுக்கு தண்ணி கிடையாதுன்ட்டாங்க. அண்ட் அதுல இருந்து வந்து 6 புதிய மின் திட்டங்கள் நம்ம அந்த காஷ்மீரை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணியினுடைய கெப்பாசிட்டி நம்மளுக்கே சரி போயிடும் இல்லையா? இப்ப திரும்ப அதுல இருந்து நம்ம ஒரு விதத்துல மாறி சரிங்க தரோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இழுத்து பிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். சோ இப்ப வந்து மோடி அவர்கள் ஸ்ட்ரைட்டா நீ என்ன பண்ணியா, நான் உன்னை வந்து பார் உன அப்படின்னு சொல்லி இல்லாம பொறுமையா ஒரு நாடுகளை கூப்பிட்டு வச்சு பேசி இது நடக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது, எனக்கு கொஞ்சமா தண்ணியை கட் பண்றது, வாகா எல்லையை மூடுறது, சோ பொருளாதார ரீதியில அவங்களுக்கு அப்படியே அப்படியே டிப்பு மாதிரி சீவி பண்ற விஷயம்னா ஹேட்ஸ் ஆஃபா போகுது அவருக்கு. சோ இப்போ வந்து இந்த ஷெனாப் நதியில இருந்து ஒரு 6 புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வரதுனால, ஒரு டேம் அங்க வச்சிட்டு இருக்கனால, முன்னாடி எல்லாம் வந்து டேமை சுத்தம் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த நதியை கிளீன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பெர்மிஷன் நம்மளுக்கு வேணும். வேறவர் பாகிஸ்தான் நம்மளுக்கு அப்ரூவ் கொடுக்கணும், அப்படின்னா தான் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா அங்க ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஒப்பந்தமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நாங்க எல்லாத்தையும் இழுத்து மூடுறோம், கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வேற மாதிரி மாறிடுது. சோ தட் இப்ப மாறினதுனால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து டோட்டலா மாத்தி விட்டு இப்ப அங்க புதிய மின் திட்டங்கள்லாம் கட்ட போறோம். சோ இதை கட்டிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய பெரிய பாதிப்பு தான். பாதிப்புங்கிறது ஒரு சின்ன வேர்டால அவங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையா யாரா இருந்தாலும் தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதை நம்ம கொடுக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதை நாங்க போராதான் கருதுவோம் அப்படின்னு. சோ இந்த விஷயம்னாலதான் இப்ப போரினுடைய பர்பஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனாலும் அவங்க வந்து நம்மள பாருங்களேன், பாகிஸ்தான் நம்மள அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பி எல்லாம் பாக்குறாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? எங்களை வந்துட்டு நீங்க இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, துருக்கி கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு போர் கப்பலாம் வாங்கிட்டாங்க. கராச்சியில கொண்டு வந்து நிறுத்தி நாங்க அங்க இருந்து உங்களை நாங்க வந்து ஏவுகணை மூலயமா பாக்குறோம், நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றதும், ஏவுகணை சோதனை எல்லாம் நாங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பயங்கரமா பயமுறுத்துறதும், சிந்து ஆபரேஷன் 450 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு உங்களை வந்து தாக்கும், நாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றதும், அண்ட் வந்து 120 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து உங்களை ஏவுகணை தாக்கும், அதுவும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதும் பயங்கரமா பாகிஸ்தான் என்ன பண்ணுது, இந்தியாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. அவன் மிரட்ட நம்மளுக்கு என்ன ஆகுது, நீ வந்து இப்படி எல்லாம் சொல்றியா, சரி விடு, உனக்கு தண்ணி கொடுக்க போறதில்ல, ஒண்ணும் கொடுக்க போறதில்ல, உனக்கு முக்கியமான விஷயமே எங்க கையில இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அதை ரொம்ப அழுத்தமாவும் புடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி அவங்க நம்மள பேச, நம்ம அவங்கள பேச, இது ஒரே மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ மகாராஷ்டிரா வரைக்கும் அவங்க வருவாங்களா, பஞ்சாப் சைட்ல வருவாங்களா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுத்தி எல்லாத்தையும் மூளையை வச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து தாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எரிபொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அணுகுண்டுகளும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ மோர் ஓவர் அந்த கெப்பாசிட்டி அங்க வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கப்படுது. பட் நம்ம நினைக்கிறத தாண்டி அவங்க ஒர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறாங்க. நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். ஸோ 1971ல ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல பங்களாதேஷ் அப்படியே வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும்போது உடஞ்சி பங்களாதேஷ் போகுது. அவங்க நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க. சோ இப்போ மிகப்பெரிய ஒரு போர் 2025ல நடக்குதுங்கிறது
ஒரு ஒரு டாக்டிக்கா யோசிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நடக்கிற விஷயங்கள், ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் பாத்துக்கிறாங்க, மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து என்னதான் எதிரெதிர் கட்சிகளா இருந்தாலும் நம்ம இங்க இருந்து அப் டு பாட்டம் எங்க இருந்தாலும் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மனப்பான்மை நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்கணும். நம்ம இந்தியர்களா இருந்து பாகிஸ்தானியர்களை எதிர்த்து எப்படியாவது வெளியே தள்ளணும். நம்மளுடைய மோட்டிவ் அண்ட் எல்லாமே அது மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா மோடி அவர்கள் இருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ராகுல் காந்தியும் அப்படிதான் இருக்காரு. 2 பேரும் பாகிஸ்தானை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ஒரு பிகெஸ்ட் பிளான் போட்டு இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ மரணடி கொடுத்து அவங்கள வந்து எப்படியாச்சும் எல்லையில ஒரு சுமூகமா வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலும் எத்தனை பொதுமக்களுடைய உயிர் போக போகுதுன்னு தெரியல, எவ்வளவு ஆர்மி பர்சன்ஸோட உயிர் போக போகுதுன்னு தெரியல. ஒரு ஆர்மி பர்சன்ஸ் அங்க இருக்கிறவங்களுடைய குடும்பம் எங்கெங்கயோ இருக்காங்க. அவங்க எல்லாருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொதுமக்களுடைய தற்காப்புக்காக இப்ப சிவில் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்திருக்கோம். எங்க போய் எல்லாம் நிக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்னதான் வந்து எங்களுக்கு போர் வேணாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பாகிஸ்தான் விரும்புது அப்படிங்கும் போது, அவங்க தொடுத்து வராங்க அப்படிங்கும் போது நம்மளும் பயமூத்தி தான் ஆகிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம இன்னைக்கு அவங்க பிளாக் பண்றது, ஒரு 20 இயர்ஸ்க்கு அவங்க ரிட்டர்ன் எழுந்து கூட நிக்க கூடாது, எழுந்து கூட வரக்கூடாது, அப்படி கொடுக்கணும் ஒரு மரணடி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க போடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ராணுவ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் அங்க நடக்க போகுதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.